வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, வாட்ஸ்அப்புடைய புதுசாக ரிலீஸ் பண்ணிக்க டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் உடைய செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்பில் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லா டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதோட தொடர்ச்சியாக இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியாது. என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நமக்கு அனுப்பியிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸில் வர மெசேஜோ நம்ம அந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதில் பார்த்தீங்கன்னா மியூட்னு ஆப்ஷன் வரும். அப்பியர் அண்டர் ரீசெண்ட் அப்டேட் எனி மோர். இனிமேல் அவங்க ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா அது உங்களுக்கு காட்டாது, அது நீங்கள் உங்களுக்கு வராது. மீட்டிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மீட் ஆயிரும். இப்போ ஒரு வேளை அந்த மீட் பண்ண கண்டிப்பாக அன்மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட் கீழே போங்க. கடைசி ட்ராக் பண்ணி பார்த்து போனீங்க கீழே போனீங்கன்னா கீழே பாருங்கள், இங்கே மியூட்டட் அப்டேட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் யாரை நீங்கள் மீட் பண்ணீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி ஹோல்டு பண்ணிங்கனாக்கா அதில் அன்மீட் வரும். அவங்களுக்கு கிளிக் பண்ணி அன்மீட் ஆயிடுறாங்க. இப்போ பாருங்கள், இவங்களே நம்ம அன்மீட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அன்மீட் ஆயிடுவாங்க. அன்மீட்னு ஆப்ஷன் வருது, அன்மீட் கிளிக் பண்ணுங்கள். அவங்க அன்மீட் திரும்ப அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்டாக்ட்ஸ் இதே மாதிரி தான். நம்ம கான்டாக்ட்ஸில் ஏதாவது ஒரு குரூப்லேயோ இல்லை யாராவது ஒருத்தர் கண்டினியூவாக நமக்கு மெசேஜ் போட்டு நமக்கு ஒரே டார்ச்சராக இருக்கும். எப்போ பார்த்தா டிங் 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 வந்துட்டு இருக்கும். அதை மாதிரி நமக்கு இது கண்டினியூவாக மெசேஜ் பண்ணுறவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள நம்ம ஆக்காய் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஏதோ ஒரு குரூப்பையோ எதையோ பண்ணணும்னு வச்சுக்கினாக்கா இந்த குரூப்பாக இருக்குது. இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இதில் போனீங்கன்னா இந்த ஆக்காய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மேலே ஆக்காய் பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்காவ் ஆயிரும். அப்போ அவரு நமக்கு மெசேஜ் பண்ணுறது வராது. இப்போ யாரெல்லாம் நம்ம ஆக்காய் பண்ணியிருக்கோமோ அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த ஆக்காய்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வைப்பாங்க. இதில் பாருங்கள் 3 இது இருக்குது டாட்ஸுக்கு. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் ஆக்காய் செட்டிங் இருக்கும். இந்த ஆக்காய் செட்டிங்கில் இங்கே பாருங்கள் கீப் சாட் ஆக்காய்வ். அவங்க பண்ணுற மெசேஜும் ஆக்காய்வில் இருக்கணும். நம்ம வேணும்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா இதை எனேபிள் பண்ணிடுங்க. இல்லைனா இதை டிசைட் பண்ணி வச்சுருங்க. இப்போ டிசைட் பண்ணிங்கனாக்கா அவங்க மெசேஜ் பண்ணது நமக்கு நார்மல் மெசேஜ்லேயே வந்துடும். இதே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா அவங்க மெசேஜ் பண்ணாலும் அந்த ஆக்காய்வுங்கிற ஃபோல்டர்லேயே இருக்கும். நம்ம வேணும்னா போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் ஒரு பிக்சரோ எடுத்து அனுப்புனாக்கா அவங்க சொல்லுவாங்க குவாலிட்டியாக இல்லை, இந்த மெசேஜ் நீ குவாலிட்டியாக இல்லை, அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பாத. வாட்ஸ்அப்பில் அனுப்பாமல் வெளியிலேருந்து நமக்கு QR ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் கம்பெனியில் அந்த மாதிரி இஷ்யூவை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே புதுசாக ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு செட்டிங் போங்க. இங்கே பாருங்கள் செட்டிங் இருக்குல்ல, அந்த செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போனது வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் அப்லோட் ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோன்னு ஒன்று இருக்கும், ரெக்கமெண்டடு, பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்கும், டேட்டா சேவர் இருக்கும். டேட்டா சேவர்னால் மெதுவாக அனுப்பிடுறது. நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டாக்கா பெஸ்ட்டு குவாலிட்டினாக்கா ஃபோட்டோவோட என்ன குவாலிட்டி இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நம்ம அனுப்பலாம். அவங்களுக்கு மாறாது. இது ஆட்டோன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம அனுப்புகிற மெசேஜ் இதில் உங்களுடைய குவாலிட்டி குறையும். பெஸ்ட்டு குவாலிட்டி செலக்ட் பண்ணினாக்கா உங்களுடைய பிக்சர்ஸோ ஃபோட்டோஸோ எதுவுமே அருமையாக அதே போல் என்ன குவாலிட்டி அதே குவாலிட்டி வரும். இனிமேல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய மெசேஜஸ் அனுப்பலாம். ஃபோட்டோஸோ யாருக்கு அனுப்பிடலாம். எந்த குவாலிட்டி எதுவுமே மாறாது. இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய மெசேஜ் எல்லாம் நம்ம இதில் சேவ் ஆகிருக்கும். அது எப்படி நம்ம டேட்டா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டா டபுள் கிளிக் அதை கிளிக் பண்ணுங்கள். 3 இது கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதில் செட்டிங்ஸ் போங்க. இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா செட்டிங்ஸில் லாகின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் பாருங்கள் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இப்போ 2 GB இருக்குது. இதில் இருக்க அன்வான்டான பிக்சர்ஸை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெசேஜ் இருக்குல்ல, மேனேஜ் ஸ்டோரேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நமக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அவங்க இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மூலியமாக நம்ம வேணுங்கிற பிக்சர்ஸ் வச்சுக்கலாம், வேண்டாங்கிற பிக்சர்ஸை இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மூலமாக ஒரே இடத்துல ஈஸியாக நம்ம டெலீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்போ பாருங்கள் இவங்க நம்ம அனுப்பியிருக்காங்க. இதில் நமக்கு இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கினாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன வச்சுக்கலாம், வேண்டாம்னு செலக்ட்
நமக்கு டெலிட் பண்ணிடலாம். செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிங்கனாக்கா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாரும் உங்கள் டெலிட் ஆகி போயிடும். இப்போ டேட்டாஸை எப்போயுமே நம்ம ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் லெஸ் தென் 5 MB இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு காட்டும். அதில் நம்ம போய் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 5 MB உள்ள சைஸ் எல்லா ஃபோட்டோஸும் நம்ம காட்டுது. இதில் நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸோ பிக்சர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்லாமே நமக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலீட் கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லா மெசேஜும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நம்ம மொபைல் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அருமையாக இருக்காது. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நம்ம வாழ்க்கையில் ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இது வாட்ஸ்அப்பில் அடுத்த ஒரு அருமையான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதில் இருக்கிற ஆடியோ சரியில்லை. அந்த ஆடியோவை நம்ம ரிமூவ் பண்ணணும், எடிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை மாதிரியெல்லாம் தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் அதுக்கான அருமையான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வீடியோ மட்டும் அனுப்பலாம், வாய்ஸ் அனுப்பணும் தேவையில்லை. ஆடியோ இல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் அனுப்பலாங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அது எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டாச் பண்ணுற ஆப்ஷனு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கைக்கான கிளிக் பண்ணிங்க, பின்னு மாதிரி இருக்கிறத. அதில் நம்ம கேலரியில் போட்டிங்கனாக்கா நம்ம வீடியோஸ் அங்கே தான் வச்சுருப்போம். கேலரியில் கிளிக் பண்ணிங்க. அந்த கேலரியில் போனோன்னா நான் ஆல் வீடியோஸ் அப்படி சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் வீடியோஸ்னு கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணு செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஷேர் வீடியோ வந்துடும். இதில் பாருங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, மியூட்ன்ற ஆப்ஷன். இது ரைட் அந்த ஸ்பீக்கர் பட்டனை மியூட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மியூட் ஆயிரும். மியூட் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஷேர் பண்ணிங்கனாக்கா இது ஆடியோ இல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் ஷேர் ஆயிரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு அற்புதமான இதுங்க, இது புதுசாக இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம யாருக்கு அது ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோஸும் அவங்களுக்கு ஒரு தடவை மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்டாச் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதில் போனீங்கன்னா இந்த கேலக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேலக்ஸி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் தான் என்னோட பிக்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா கேமராக்கில் போயிட்டுருக்கோம். இதில் நம்ம பிக்சர்ஸ் இருக்குது, இல்லைனா என்னோட பிக்சர்ஸ் இருக்குது. இந்த டவுன்லோட் பிக்சர்ஸ் இருக்குது. என்னோட பிக்சர்ஸை நான் இதை ஆட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஓகே கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே பாருங்கள் ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும். இதை நான் இப்போ செலக்ட் பண்ணாக்கா இங்கே மேலே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டாகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் மெசேஜ் வரும், ஃபோட்டோ சீவ் இது ஒன்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த பிக்சர் இதை மாதிரி போயிடும். அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு டைம் மட்டும் தான் ஓப்பன் முடியும், அதுக்கு மேலே அவங்க ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருந்துட்டா இதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இது என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கிளாரிஃபை வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.